செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க உங்கள் லைஃப்பில், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அரசு தேர்வு எழுத போகிறீங்க, ஓகேங்களா? 10th பப்ளிக் எக்ஸாம். ஸோ இன்னும் 5 நாட்கள் தான் இருக்குது, ஓகேங்களா? 28 உங்களுக்கான எக்ஸாம்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். இப்போ தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 35 days ஸ்டடி பிளான் போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 daysக்கு முன்னாடி லாஸ்ட் 15 days சொல்லி வீடியோ போட்டேன். அதுக்குள்ளே லாஸ்ட் 5 days வந்துச்சு. டக்கு நாள் போயிட்டே இருக்குது. பட் டைம் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகேவா? தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம் தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் 1 மார்க் படிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனப்பாட பகுதி, குருவினா சிறுவினெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிறது அப்படியே மனசில் ஏற்றிக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க, ஓகேவா? டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபராக பார்த்துட்டு இருக்கீங்க, நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ இப்போ தான் நீங்கள் 10th வரீங்க, 10th முடிக்கணும், 11th முடிக்கணும், 12th முடிக்கணும். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கப்போ. ஆல்ரெடி உங்களை மாதிரி ஒரு 25,000 பேர் இருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, 1 மார்க் பாருங்கள். 1 2 3 1 மார்க் பொறுத்து ஃபஸ்ட்டு புக் பேக்கெலாம் படிச்சிட்டிங்களா? படிக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு உட்காந்து புக் பேக்கெலாம் தரவு பண்ணுங்கள், ஓகேவா? 1 2 3 பார்த்துட்டிங்களா? அடுத்து 4 5 பாருங்கள். அடுத்து 6 7 பாருங்கள். அடுத்து 8 9 10 பாருங்கள். 8 9 10 11 8 9 10 11 12 13 12 13 14 15. ஸோ 15 1 மார்க் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? 1 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் எல்லா புக் பேக் தான் கேட்பாங்க. 2 3 இன்டர் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 மார்க்கை ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள், புக் பேக் 1 மார்க்கை, ஓகேவா? அடுத்து பகுதி 2 பாருங்கள். உங்களுக்கு பிரி 1ல் உங்களுக்கான 2 மார்க்ஸ், ஓகேவா? மொத்தம் உங்களுக்கு 6 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6 கொடுத்து நீங்கள் 4 எழுதுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 21வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஸோ விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. 17 பாருங்கள். 50 காப்பியங்கள் பெயர்களை எழுதுன்னு கேட்குறாங்க. அப்புறம் 18 பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈஸி உங்களுக்கு. அடுத்து 21 உங்களுக்கான கம்பல்சரி. அந்த கம்பல்சரியில் திருக்குறள் தான் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ 2 மார்க் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கேட்பாங்க. அண்ட் 3 மார்க் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனப்பாட பகுதி கேட்பாங்க, ஓகேவா? எம்பொருள் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக, இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க், ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு கிராமர் 2 மார்க்ஸ், ஓகேங்களா? மொத்தம் உங்களுக்கு 7 கொடுத்து நீங்கள் 5 தான் சொல்லுவாங்க. 2 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக, பகுபத உறுப்புடன் தருக, கலைச்சொல் தருக, இந்த மாதிரி சொல்லி பிரித்தும் சேர்த்தும் எழுதுக, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்பாங்க கிராமர் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு மார்க் போகும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக பண்ணுங்கள். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் தான் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க, கண்டிப்பாக டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோட்டலி ஆஃப் எலி ஸ்கூலெல்லாம் எக்ஸாம் எழுதி வச்சிருப்பாங்க. டைமிங் வேணால் பப்ளிக் எக்ஸாம் என்ன டைமிங்கோ அதே மாதிரியே டைமிங் வச்சு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே இங்கே ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் தான் மஸ்ட்டு. ஸோ எதிர்மறையாக மாற்றுக்க பாருங்கள். அடுத்த பகுதி 3 பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ். உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் எழுதுனா போதும், ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த இது வரையும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இது எடுத்து எழுதுனா போதும் உங்களுக்கு மார்க்கு, ஓகேவா? 2 மார்க் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க், மொத்தம் 3 மார்க், ஓகேவா? அடுத்து பாருங்கள். சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கு தேவையற்றதாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் விளக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3ல் 2 எழுதுனா போதும். நீங்கள் 1 29 எழுதிடுங்க. இப்போ 30 எழுதுங்க, 31 எழுதுங்க, ஓகேவா? 2 எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள். இதில் உங்களுக்கு மனப்பாட பகுதி இருக்குது. 34 பாருங்கள். இது உங்களுக்கு கம்பல்சரி, ஓகேவா? ஸோ கட்டாயம் நீங்கள் எழுதியாகணும் இதை, ஓகேங்களா? 34 மனப்பாட பகுதி உங்களுக்கு, ஓகேவா? 3 மார்க்கு. இதை எழுதிட்டு 34 எழுதிட்டு மீதி இருக்கிற 32 33ல் ஏதோ 1 எழுதுனா போதும், ஓகேவா? ஸோ அடுத்து உங்களுக்கான 3 மார்க் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணி வந்துடும், ஓகேவா? ஸோ அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் பயின்று வரும் அணியை எழுதணும், ஓகேவா? 1 இதை எழுதணும். அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்து 36 பாருங்கள். தொட்டில் மளிகை போல் பறித்து பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீரை நிரப்பினார். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க, ஓகேவா? 36 37 பாருங்கள். 37 அழகிட்டு எப்படி எழுதிடுவீங்க, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் அதெல்லாம். அடுத்து பகுதி 4 பாருங்கள். உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 38 39 எய்தரா சாய்ஸ் தான், ஓகேவா? 1 ஆ எழுதணும், இல்லைன்னா ஆ எழுதணும், ஓகேவா? ஸோ 2ல் ஏதோ 1 எழுதணும், ஓகேவா? அடுத்து 40 பாருங்கள். காட்சியை கண்டு கவிஞரும் எழுதுக, ஓகேங்களா? இதில் பண்ண என்ன தெரியுதுன்னு சொல்லி நீங்கள் எழுதணும், ஓகேவா? அடுத்து 41 பாருங்கள். உங்களுக்கான படிவம், ஓகேங்களா? படிவம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ படிவம் தானே? ஆமாம், படிவம், ஓகேவா? அது கண்டிப்பாக ஈஸியாக எழுதிடுவீங்க. நிறைய டைம் டெஸ்ட் வச்சுருப்பாங்க ஸ்கூலில். அடுத்து 42 பாருங்கள். மொழிபெயர்ப்பு, ஓகேவா? மொழிபெயர்ப்பும் எழுதியிருப்பீங்க, ஈஸி தான்.
அடுத்து கடைசியாக உங்களுக்கான 6 மார்க் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? பகுதி 5 பாருங்கள், 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ நெடுவினாக்கள். ஓகேங்களா? செய்யுள், உரைநடை, துணைப்படம் இந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ நெடுவினா பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சது மாதிரி தான் இருக்கும். துணைப்படம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கதாத மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ குறிச்சட்டங்க போட்டு முன்னுரை, முடிவுரை, அப்புறம் என்னென்ன ஹெட்டிங்கோ அதெல்லாம் போட்டு கரெக்டாக எழுதுங்க. சப்போஸ் செய்யுள், உரைநடை அதுவுமே உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா, எதுவுமே தெரியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கதை அடிக்கலாம். ஓகே, வேறு வழியே கிடையாதுன்னா அந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கதை பேஜை ஃபில்அப் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஏதோ மார்க் கொஞ்சமாச்சும் கிடைக்கும். ஓகேங்களா? ஒன்றுமே பண்ணாங்கன்னா மார்க் ஒன்றுமே கிடைக்காது. ஓகேங்களா? 43, 44. ஸோ அடுத்து 45 பாருங்கள். ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இத்தனைக்கு முன்னுரை, அறிவியல் கண்டுபிடிப்புகள், வாழ்வை மேம்படுத்தும் அறிவியல், எதிர்கால தொழில்நுட்பம், மனிதனை கட்டுப்படுத்தும் அறிவியல், முடிவுரை. இதிலே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபுல் ஃபார்ம் பண்ணி எழுதினா போதும், உங்களுக்கு 8 மார்க் சொல்லையா. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது புதுசாக உங்களுக்கே இருக்கும். நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் அப்புறம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். மொத்தம் 5 நாட்கள் இருக்கா, 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா 5 நாட்களுக்கான இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எப்படிலாம் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் சரி, கமெண்ட் பாக்ஸ் சரி லிங்க் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு 20,000 பேர் 30,000 பேர் பார்ப்பீங்க. ஸோ பார்க்குற எல்லாரும் போய் ஜாயின் பண்ணிங்க. ஆல்ரெடி இந்த குரூப்பில் 30,000 பேர் இருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா 30,000 பேர் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் பேப்பர் ப்ரெசன்ஸ் வீடியோ போதுனா கூட போடுறேன். அந்த வீடியோ யாரெல்லாம் முழுசாக பார்த்தீங்களோ ஹேஷ்டாக் கௌதம் மீடியான்னு போட்டு ஒரு ஹார்ட் போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்ட்டு. ஓகே சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறப்பா வீடியோ பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.